Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்துட்டு செக் இஃப் n and its double exist. ஸோ இப்போ அரே ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் வந்து 2 இண்டெக்ஸஸ் வந்து நம்ம செக் பண்ணணும். அதுக்கான 3 கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 2 பாக்ஸ் இருக்குது. அரே வந்து ஒரு பாக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போது ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வந்து எலமெண்ட் 5 இருக்குன்னா செகண்ட் பாக்ஸில் அதே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன, இந்த 2 பாக்ஸில் இருக்க எலமெண்ட்ஸும் அந்த அரே ஆஃப் எலமெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கணும். தேர்ட் கண்டிஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாக்ஸில் 5 இருக்குன்னா அப்போ செகண்ட் பாக்ஸில் அதோட டபுளாக இருக்கணும், which means 10 இருக்கணும். ஸோ அதுதான் எக்ஸாம்பிள் வந்து இன்புட் அவுட்புட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்புட் வந்து அரே ஆஃப் எலமெண்ட்ஸ், அவுட்புட் வந்துட்டு அந்த எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ பண்ணணும், அப்படி இல்லைனா ஃபால்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் வந்துட்டு அமேசான் அண்ட் ப்ளூம்பர்கில் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 10க்கான டபுள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ லூப் ஜே லூப் 2 லூப் ரன் ஆகும். அப்போனா O of n ஸ்கொயர் வரும். இது வந்து இன்எஃபிஷியன்ட். அப்போ ஆப்டிமைஸ் சொல்யூஷனுக்கு நம்ம ஹேஷ் செட் யூஸ் பண்ணலாம். அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், யூனிக் எலமெண்ட் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து லுக்அப் பண்ணிக்கலாம். நான் எந்த எலமெண்ட் சர்ச் பண்ணணுமோ அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு செட் இஸ் ஈக்குவல் டு நல் செட். இப்போ நான் 10 எலமெண்ட் எடுக்கிறேன், அதை 2 டிவைட் பண்ணால் 2 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து 20 கிடைக்கும். அந்த 20 வந்து அந்த அரே எலமெண்ட்ஸில் இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது கிடையாது. ஆனால் இந்த 5க்கான டபுள் வேல்யூ 10 இங்கே இருக்குது. அப்போ வந்து நம்ம ஒரு லாஜிக் மட்டும் யூஸ் பண்ணால் போதுமா, 10 × 2 பண்ணால் எனக்கு 20. அப்போ அந்த லாஜிக் மட்டும் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எலமெண்ட் சர்ச் பண்ண போக முடியாது. அப்போது நம்ம ரெண்டு இது சூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 10 × 2 பண்ணும்போது நமக்கு 20 கிடைக்குது. தென் அதே 10ஆல் 2 டிவைட் பண்ணும்போது 5 வேல்யூ கிடைக்குது. இது வந்து எம்டியாக இருக்குது, இப்போதைக்கு எதுவுமே இல்லை. அப்போது இந்த 2 எலமெண்ட்ஸ் இந்த செட்டில் இல்லாதனால இந்த 10 எலமெண்ட்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தென் இப்போ 2 எடுக்கிறேன். இப்போ 2 டபுள் வேல்யூ வந்து 4, அதை டிவைட் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ 1. இப்போ இந்த 2 வேல்யூமே நம்ம செட்டில் வந்துட்டு கிடையாது. அப்போது இந்த 2வையும் இந்த செட்டில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன், which becomes 10, 2. இப்போ தேர்ட் எலமெண்ட் 5 ஐட்ரேட் ஆகும். அப்போ 5 டபுள் வேல்யூ 10, அது நம்ம இந்த செட்டில் இருக்கான்னு பார்க்கும்போது இருக்குது. 10, 2 வந்து ஆட் ஆகிருக்கு. அப்போ இங்கே வந்து லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேஷ் செட் வந்து இனிஷியலைஸ் பண்ணிப்பேன். இன்டீஜர் வந்து டேட்டா டைப். இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட் ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ ஃபார் லூப்பில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து இப்போ கொடுத்துருக்க நம்பர் வந்து டபுள் பண்ணுறேன். அந்த டபுள் பண்ணுற நம்பர் வந்து செட்டில் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் வந்து ட்ரூ ஆகும். அப்படி இல்லைனா இந்த கண்டிஷன் எதுக்காக எழுதிருக்கேன்னா, இப்போ ஒரு ஆட் நம்பராக இருந்தாலும் சரி, ஈவன் நம்பராக இருந்தாலும் சரி, எனக்கு எந்த நம்பர் டபுள் பண்ணாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் தானே. அப்போ அந்த கண்டிஷன் தான் இது. தென் இப்போ கொடுத்துருக்க நம்பர் வந்து நான் டிவைட் பண்ணுறேன். அப்போ வர நியூமரேட்டர் வந்து செட்டில் வந்துட்டு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 5னா இது வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். ஆனால் வந்து செட்டில் இருக்காது. அப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். இதுவே எனக்கு 3னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் கண்டிஷன் வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணாங்க. வந்து அண்ட் ஆப்பரேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ பண்ணும். அப்படி ரெண்டுமே இல்லைனா எனக்கு வந்து செட்டில் போய் ஆட் ஆகிடும். இப்போ இதே மாதிரி இப்போ இந்த லூப் ஃபுல்லாக முடிஞ்சிடும். தென் வந்து அரே நம்பர் வந்து 2ஆக இருக்கும் செகண்ட் எலமெண்ட். அப்போ அது 2 இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கண்டிஷனும் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு இந்த நம்பர் என்ன ஆகும், செட்டில் வந்து ஆட் ஆகிடும். தென் அகைன் தேர்ட் லூப் போகும்போது 5 கிடைக்கும். இப்போ இந்த 5 வந்துட்டு இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். பிகாஸ் 5 2s are 10. அந்த நம்பர் வந்துட்டு ஆல்ரெடி செட்டில் வந்து கண்டென்ஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு ரிட்டர்ன் வந்து ட்ரூ ஆகி லூப் வந்து எண்ட் ஆகிடும். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n.